ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வடைகறி செய்யலாமா? இந்த மாதிரி கடலப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா இருக்கு, மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பரப்பரப்பாக அரைச்சிக்கோங்க. தோசைக்கல் காயட்டோன்னு தோசைக்கல்லில் தட்டிக்கோங்க. நல்லா வேகட்டோங்க. திருப்பி போட்டுக்கோங்க. தேவையான இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க நைஸாக. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிட்டோங்க. காஞ்ச பேருக்கு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கின பேருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் புதினா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன். சிறிதளவு வெறும் மிளகாத்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பருப்புலேயே உப்பு போட்டதுனால உப்பு பார்த்துன்னு போட்டுக்கலாங்க. இந்த கல்லில் தட்டின வடையை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளிலாம் வெந்த பேருக்கு இதில் கொட்டிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோங்க. வடைகறி ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை கல் வச்சுக்கோங்க. கல் காயட்டோங்க. நல்லா சிவக்கட்டும் திருப்பி போடுங்க. தோசை வடைகறி ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.